நம்ம நல்லா இருக்கணும்னு நெனைக்கிறேன். எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க தானே! பஸ் ஏறுனா எல்லார் தலையிலயும் மல்லிப்பூ. ஒரே பட்டு சேலை. அப்பதான் சுபமுகூர்த்தம்னு கேலண்டர்ல பார்த்தது ஞாபகம் வந்துச்சு. சொந்தங்கள பார்த்த சந்தோஷமும், பொறாமையும், பொறலியும் பஸ்ஸு ஃபுல்லா நிரம்பி வழிஞ்சுது. டோல் தாண்டி கிடைச்ச சீட்ல உட்காந்தா, பக்கத்துல பால் காய்ப்பு கதை. எப்பவும் போல தானேன்னு நெனச்சா, கவிதா, நான் இன்னைக்கு நெனைக்கவே இல்லடி. நம்ம காலனி ஆளுங்க எல்லாரையும் பார்ப்போன்னு. நம்ம காலனில இருந்த மாரியே இருந்துச்சுல்ல. ஆமாக்கா. இப்ப எல்லாரும் எங்கெங்கேயோ இருக்கோம்ல. அதுவும் சரிதான். என்ன இந்த வினோத் பையன்னு ஒரு வீடு வாங்கிட்டா, அப்ப காலனில இருந்த எல்லாரும் கஷ்டப்பட்டதுக்கு, இப்ப எல்லாரும் சொந்தமா ஒரு வீடு வாங்கிட்டோம்னு ஆகிரும்ல. நீ வேணா பாரு. கண்டிப்பா வாங்கிருவான். நானும் அதான் நெனச்சுக்கிட்டேன். நம்ம அந்த பால் காய்ப்புக்கும் போவோம். அதுக்கப்புறம் அவங்க நெறைய பேசுனாங்க. பக்கத்து வீடு, நம்ம எதிர் வீடு, காலனி அப்படிலாம். ஆனா எனக்கு என்னமோ அவங்க தான் சொந்தங்கள்னு தோணுது. அண்ட் திஸ் இஸ் லைஃப்ஸ் லிட்டில் ஸ்டோரீஸ் பை செனரிட்டா.